ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சம்திங் சந்தோஷ். இன்றைக்கி நாங்கள் எல்லாம் சேர்ந்து வெளியே வந்திருக்கோங்க. இந்த இடத்த பார்த்தாலே பயங்கரமாக இருக்கு இல்லையா? ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமராவாடா. கல்யாணா விமலா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விளாக்ல வராரு. பாம்படிக்கு பாம்பு மட்டும் இல்ல, பாம்பு ஏதாவது சிறுத்தெல்லாம் இருக்குதுன்றாங்க மச்சான். ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. வீடியோக்கு தான் அங்கங்க காட்டுக்குள்ளலாம் கொண்டு போவீங்க. இந்த வீடியோ கூட காட்டுக்குள்ள கொண்டு வருவீங்க. என்ன பண்றது, எல்லாமே இந்த மாதிரி வந்தாதான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. வைப் செட் ஆகுது. நம்மளுக்கு அந்த வைப்லயே நின்ட்டோம் இல்லையா, அதனால அப்படியே தான் நம்மளுக்கு தோணுது. ஆமா, இந்த மாதிரி இடத்துக்கு வரணும்னு தான் தோணுது. இப்போ பாம்பு ஏதாச்சும் வந்துருமோன்னு ஒரு பக்கம் பயமா இருக்குது. பொருள் வச்சுக்கோங்க, நல்லா ரெடியா. சரியான பொருள் ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. பூமிக்காய். ஏய், பூமிக்காய் இல்லடா இது. பூமிக்காய்னா என்ன? பூமியில வளர காய். ஐயா பழம் தான். இங்க பாருங்க, ஃப்ரேம் சரியா தெரியல. கொய்யாப்பழம். வாங்கடா, இப்படி வாங்கடா. அதெல்லாம் சம்மந்தமே இல்லாம அங்க இருக்கு கொய்யாப்பழம். போட்டுருக்காங்க. மரம் இங்கேயே இருக்கு. மரம் இங்க இருக்கு, எடுத்து போட்டிருக்காங்க யாரும். ஒரு இயற்கை சூழல் மிகுந்த ஒரு பகுதியில் தான் நாங்கள் வந்து இன்னைக்கு சம்திங் சந்தோஷ்காக வந்து வீடியோ எடுத்து வந்துருக்குறோம். நாங்கள் வந்த பகுதியே இதுதான். கார்லாம் அங்கே விட்டோம். சரி, உங்களுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த தோப்பை லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் போகிறோம். ஆமாம், அப்படியே பாருங்கள். யாராவது சவுண்ட் வரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கு முன்னாடி நம்ம போயிடுறது பெஸ்ட்டு. நம்மளுக்கு நச்சுன்னு இருக்குது இடம். லைட்டிங் போகிறதுக்குள்ள நாங்கள் கண்டென்ட்டை முடிக்கணும். நான் மச்சான் என்ன நினைக்கிறேன்? எதுக்காக வந்தோன்னே தெரியலன்றியா? எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவா. வந்தனே தெரியல, திடீர்னு வந்தா. இந்த ஒரு வீடியோக்கு கிட்டத்தட்ட 2-3 வாரமா வெயிட் பண்ணிருக்கேன் நான். டேல எப்படின்னா எடுத்துடலான்ட்டு அன்னைக்கே ஒரு நாள் சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நான் தூங்கிட்டேன், ஃபோன் எடுக்காம தூங்கிட்டேன். தலைவர் என்ன பண்ணாரு, கார் கேட்டான், இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும் காரு. எடுத்துக்கடா வந்து என்னாரு. நானும் ஒரு ஜோர்ல போயிட்டேன். வீட்டாண்ட இன்னும் ஃபோன் பண்றேன், ஃபோனே எடுக்க மாட்டான். கேட் எல்லாம் திறந்துதான் இருந்துச்சு, நேரா உள்ள வந்துருக்கலாம். தூங்கிட்டா தலைவர் தூங்கிட்டாரு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. நானும் போயிட்டேன். நீ வீடு மேல ஏறி உள்ள குச்சிடுறா. கேட்டே திறந்துதான் இருந்துச்சு. இவன் வந்து தட்டினானா இல்ல காலிங் பெல் வச்சிருந்தாலே முடிஞ்சு போச்சு. அப்படிலாம் தட்டி நீ காலிங் பெல்லே சைலண்ட்ல போட்டு. சரி, ஓகே, ரைட்டு. அந்த ப்ராடக்ட்லாம் காட்டுறியா? சரி, நல்ல ஃப்ரேமை மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், இன்னைக்கு உங்களுக்காக 3 யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் காருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு டியோட ஆப்புன்ட்டு ஒரு ஆப் வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. எப்படா இவனுக்கு இவ்வளோ சீப்பாக ரேட்டெல்லாம் தரானுங்க, ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் ஒரு 300 விற்கிறாங்கன்னா அதே ப்ராடக்ட்டை இவங்க 100க்கு 150க்கெல்லாம் விற்றுட்டு இருக்கானுங்க. அது எப்போறான்ட்டு சரி ஆர்டர் போட்டு பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அதை இப்போ நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இதுதான் அந்த டியோட ஆப்போட 3 ப்ராடக்ட்டு. காருக்கு தேவையான 3 ப்ராடக்ட் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். பேக்கிங்கை சொல்லணும்னா கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்துச்சுங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ 3 ப்ராடக்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இது எதுன்னு நீங்களே பாருங்கள். நம்ம சீஃப் கெஸ்ட் விஷுவல் வேலை வந்துருக்காரு, கிளாப் பண்ணுங்க. ரெண்டு கொட்டை மாதிரி இருக்குல்ல. என்னது இது? எலுமிச்சு பழக்காய் பதிலா கொய்யாக்காய் சுத்தி போட்டு ஓப்பன் பண்ணணும். ஏய், இதெல்லாம் தெரியுற மாதிரி ஃப்ரேம் வந்து இங்க மட்டும் தான் இருக்கு. சிலிக்கு மேல சார்ஜ் போடலாம்னு சொல்லி யார் சொன்னது உனக்கு? ஆஃப் ஃப்ரேம் தானே. ஆஹா, திருப்பிட்டாங்களே. திருப்ப வேணாங்கறீங்க, திருப்பிட்டு கேள்வி வேற. ஆஃப் ஃப்ரேம் தான் இருக்கணும். ஓகேண்ணா. சரி, ரைட். 3 ப்ராடக்ட் இதே பொட்டியில ஏன்னா இன்னொன்று வரல. டேய், இது ஏதோ ஃப்ரேம்ல டிக் போடலாம். இதுவா? அது என்ன? மேனுவல் இல்லை, அது என்ன பூச்சி மருந்து எப்படி யூஸ் பண்ண. அந்த நம்ம கார்ல மிரர்ல சைட்ல நீ பாத்தீங்கன்னா இந்த பனியா இருக்கும் போது ப்ராடக்ட் இதுவும்
ஏய் நான் வெறும் பேப்பர் தூக்கி போட்டுல நினைச்சேன்டா. போட்டுரு போற அப்படிதான். ரைட் ரைட். நம்ம இந்த ப்ராடக்ட் அப்புறமா வரலாம். சரி இப்போ முடிச்சா. ஃபர்ஸ்ட் ஓகே. இது வந்துட்டு ஆன்டி ஃபாக் ஃப்ளேம். ஆன்ட்டியா அவனை சொல்லி நிறுத்துங்களா? ஆன்டி ஃபாக் அது அந்த நம்ம கார் ஓட்டிகிட்டே இருக்கும்போது ரொம்ப நீ ஃபேஸ் பண்ணிப்ப அந்த ப்ராப்ளம்லாம். சைடில் மிரர் ஃபாக் ஆகிடும், மைக்கு ஆடியோ மிரர்லாம் ஃபாக் ஆகிடும், தண்ணி பட்டுச்சுன்னா ஃபுல்லாக ட்ராப் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு இது ஒட்டினா வராது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இப்படி வாடா கிட்ட வா ஃப்ரேம்க்கு வாடா. சென்டாவா அது எப்படி சொல்லுது, என்னவா சொல்லுது, அந்த மிஸ்ட் ஃபாக் பனிமூட்டம். அந்த காமெடியா? சரி சரி காமெடி பண்ணுறேன். ஆமாடா சீரியஸா பதில் சொல்லுங்கிறோமா அண்ணா அப்பப்போ அந்த மாதிரி பயங்கரமா காமெடிலாம் பண்ணுவாரு. நோட் பண்ணி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து ஃபாக் லேம்ப். ஃபாக் லேம்பா இல்லடா, ஃபிலிம். ஃபாக் ஃபிலிம். ஃபாக் ஃபிலிம் படமா? படத்துக்கே படமா? மிரர் ஆன்டி மிரருக்கு ஆன்ட்டிங்களா என்ன கார் வச்சிருந்தீங்கன்னா கரெக்டா இது வாங்கி ஒட்டிடலாம். சரி ரைட். ரெண்டு மிரருக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஓட்டி செக் பண்ணிடலாமா? நல்லா இருக்குதேடா. சரி ரைட்டு, ஒட்டி செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் பிரிச்சிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஓட்டுறது வேலை அந்த மாதிரிலாம் ஒட்டுற வேலை, தொடையிறது ஓட்டுறது அடிக்கிறது. ப்ராடக்ட் சரி நீ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு எப்படி இருக்கு உனக்கு தாத்தா? அத்தை ஏம்மா எடுக்கிற வெளியே உள்ள வையத்தை. ஒரு கீ செயின் டைப்பில் ஸ்க்ரூ டிரைவர். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்க்ரூ டிரைவர்ஸ் இருக்குது. ஸ்க்ரூ டிரைவரா? இங்கே ஸ்டாரு, மைனஸு, ஆலன் கீ, அப்புறம் அந்த மாதிரி நிறைய சைஸஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு கீ செயின். இதுனா ஓட்டையில விட்டு அது வந்துட்டு ஸ்பேனர் டைப், சென்டர் ஸ்பேனர் டைப் தான். போல்ட் உள்ள வச்சு உள்ள சொருவிட்டு இது திருப்பி லூஸ் ஆகிடும். திருப்பி வேண்டியதான். லூஸ் ஆயிடும். ஆமா இதுடா நல்லா யூனிக்காக இருக்குதுன்ட்டு நான் வாங்கினேன். பஞ்சு மாரியே இல்லை அது, பஞ்சு உடைய கை ஆமா கையில கையில் நக்கிள் டெஸ்டரா? பயங்கரமான ரவுடியா இருக்கு, தெரிஞ்சு இருக்கு. லோக்கல் கைடா, லோக்கலுக்கே தூக்கல் அவரு. அப்போ இதுல வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த திருப்புளி, ஸ்பேனர், டைட்டிங், ஹீட்டிங், வெட்டிங், கட்டிங், ஒட்டிங் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்கு. ஒரே ஒரு நம்ம கீச்சேன் சாவி வச்சிருந்தா அதில் போட்டு வச்சுன்னு கீச்சேனா யூஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ இது? நான் ப்ரைஸ் அதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, லாஸ்ட்டாக சொல்லுவான். அதனால தான் வந்து ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டாக சொல்லுது அதுக்கு. ஓகே, இது வந்து நல்லா யூனிக்காக இருக்கேன்ட்டு இது நான் போட்டிருந்தேன். சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து அன்பாக்சிங் ரவுண்டு. ஆமாம், ரவுண்ட் 1 வந்து அன்பாக்சிங். ஓகே, 1 2 இது வந்துட்டு இன்னொரு ப்ராடக்ட்டு. அடுத்தது ஒரு மொபைல் ஹோல்டர் போட்டிருக்கேன். இது வந்துட்டு எல்லா மொபைல் ஹோல்டர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். மொபைல் ஹோல்டர் காரில் மாட்டுற மாதிரி எல்லாமே கார் ப்ராடக்ட் தான். கார் ப்ராடக்ட் தான். சரி, அது வந்துட்டு ஒரு மொபைல் ஹோல்டரு யூனிக்காக இருக்கும். நம்ம நார்மலாக எல்லாமே பார்த்துருப்போம், அந்த டேஷ்போர்டில் செட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இல்லை, இன்னும் யூனிக்காக இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். சரி, எடு ப்ராடக்ட் எடு. எங்க வரும் பாரு இப்போ மேலேருந்து. பயங்கரமான மேஜிக் எல்லாம் பண்ணலடா. எங்க பேர் என்ன? அது மொபைல் ஹோல்டர். மொபைல் ஹோல்டர் எங்க இது பண்றது? இது அது நீ இத பார்த்து கண்டுபிடி பார்க்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு எங்க மாட்டுறதுனே ஒட்டுறதெல்லாம் இல்ல, நம்ம வெச்சு ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளது அந்த சின்னதா இருக்கும் அந்த மாதிரி. அந்த மாதிரி கூட இல்ல. இது வந்து மிரர் இருக்குல்ல, மிரர், சைடு மிரர். சைடு மிரர் இல்ல, பேக் மிரர், சென்டர் மிரர். சென்டர் மிரர் அதுல வந்து மாட்டுறது. அதுல எப்படி வந்து இப்படி ஹேங் பண்ணிட்டு இங்க மொபைல் வச்சிடணும். பயங்கரமா இருக்குது. நம்ம தானே மிரரே கழட்டி வந்துருமே. எப்படி ஓட்டுற மாதிரியா? இல்ல, லாக் இப்படி மிரர்ல வச்சு லாக் பண்ணிடணும். இது வந்து லாக் பண்ணிட்டா இங்க மொபைல் வச்சுக்கலாம். இது அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. எங்க எப்படி வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. அதுக்கு வந்து ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல, அப்புறமா செக் பண்ணி. ஆமா, அதான் இப்படி இங்க ஒட்டிட்டு அப்படியே நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுறது போல இருக்கு. ஓ, இதுல கண்ணாடி உட்காந்துக்கும், இங்க போன் உட்காந்து. ஓகே 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 ஓகே. இது வந்துட்டு இங்க மொபைலுக்கு, மொபைல் நம்ம வைக்கிறோம் இல்லையா, இங்க சாஃப்டா அது இருக்கணும்ட்டு. இந்த பிளாஸ்டிக் ஹார்டா இருக்கு இல்லையா, அதுக்கு தெரியல, அதுதான். சரி, எதுக்கோ ஒன்றுக்கு. ஓகே, எல்லாம் நம்ம
ட்ரை பண்ணி இப்போ பார்த்தலாம். வந்து அன்பாக்சிங் வந்து முடிஞ்சிச்சு. ரவுண்ட் 1 முடிஞ்சிச்சு. ரவுண்ட் 1 முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு எது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ரவுண்ட் 2 போலாமா? ஓகே, இப்படி பண்ணுறோம் இல்லையா? ஐடியா பபுள்ஸாக நிற்கிது பாரு. தனியா நிக்குதா? ஆ. தனி நிக்குதா? இப்போ வந்து அது ஓட்டிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது இங்க ஒட்டிடுவோம். இந்த கண்ணாடி தனி ஆயிடுச்சுன்னா இங்க ஒன்று ஓட்டணும்ல, அது இல்லையா? இல்லை, இது மிரருக்கு மட்டும் தான். அதுக்கு தனியாக வரும் இன்னொரு ப்ராடக்ட்டு. எனக்கு தெரிஞ்ச அது மிரர் தான். மிரர் தான். ஓகே ஓகே. ஆனால் எப்படி இருக்குது இதுலேயே கொடுக்குறது? அதே பாரு, இதே வந்து ஃபுல்லாக யூசர் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. பேட் பேஸ்டிங் இன்ஸ்டாலேஷன் டியூட்டோரியல்ஸ் ஆஃப்டர் ஸ்ப்ரேயிங் த கிளாஸ் வாட்டர் இன்டு இந்த மிரர் செட் பேசிக். இது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இது நம்ம வச்சுட்டு சரிங்களா? நல்லா துவச்சிட்டியா கண்ணாடியா? இன்னொரு வாட்டி கூட துவச்சிக்கலாம் நம்ம. கரெக்டாக இப்படி வச்சுட்டு சூப்பர். ப்ளூ கலரில் இருக்குது. டெம்பர் கிளாஸ் மாதிரியா? ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி ஃபோனுக்குலாம் ஸ்டிக்கர் வந்து மிரரில் ஒட்டிக்குமா இல்லை எதுவுமே கிடையாதா? ஒட்டிக்கணும். அதான் ஒன்று ஒட்டிக்குது. 3 லேயர் தெரியாதானா? லேயரே தெரியல. தொட்டு பபிள்ஸ் மட்டும் தான் இருக்கு. 3 லேயர். ஃபர்ஸ்ட் பின்னாடி பிரிச்சது ஸ்டிக்கரு, அப்புறம் மேலே பிரிச்சது அது ஓப்பனரு, நடுவில் இருக்கிறது தான் கண்டென்ட். ஆனால் இதில் தெரியல. ஓகே ஓகேவா? பபிள்ஸ் இப்போ நல்லா போயிடும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தண்ணி அடி. தண்ணி அடிக்கிற பழகலாம் எனக்கு இல்லை. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நிக்கல. அந்த இடம் மட்டும் நிக்க மாட்டேங்குது. இங்கெல்லாம் ஆமா 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 சைடுல எல்லாம் நிக்குது. ஆனா இங்க நிக்கல. பபிள்ஸ் எதுவுமே இல்ல. கிளியராவும் கிளியர் வியூ இருக்குது. சூப்பர். கண்ணாடியை விட பளபளன்னு இருக்குது இல்ல? ஆமா, சூப்பரா இருக்கு. ஓகே गाइस, ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு. ரெண்டாவது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மொபைல் ஹோல்டர் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னா நீங்களே இப்போ ஃபுட்டேஜில் பார்த்துருக்கீங்க. சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணலாம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்பயாச்சும் மழை பெய்யறப்போ நாங்கள் வண்டியில் போவோம் இல்லையா, அப்போ வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுவோம். ஸோ சம்திங் சந்தோஷோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே விசுவல் விமலே, கலைவாணன், மோகன் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினாக சந்தோஷத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவன் தான் வந்து அதெல்லாம் போடுவான், ஃபாலோ போடுவான், இல்லைன்னா ஷார்ட்ஸ் போடுவான், எதுனா ஒன்று போடுவான். இந்த ஷார்ட்ஸ் இல்லை. சரி, இது எதுக்கு ஏற்றனா, இது வந்து மொத்தம் 3 லேயராக இருக்குது. 3 லேயராக இருக்குது. இது வந்து கீழே இருக்கிறது ஸ்டிக்கருக்கு, இது மேலே இருக்கிறது அதெல்லாம் கரெக்டாக ஒட்டியாச்சு. 3 லேயரில் நடுவில் இருக்குது. இங்கே குப்பி இங்கே போடக்கூடாது. ஓகே, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஆனால் பயங்கர டைட்டாக இருக்குது. இது பேசாமல் நம்ம கழட்டி ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? இதையா? இது சும்மா சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? பிடிங்கி போட்டேன். நம்மளது அப்படிதான் ஈஸியாக வந்துடும்டா. சுந்தரா டிராவல்ஸ் வண்டியா நம்மளுக்கு? லாக் பண்ணிட்டா முடிஞ்சு. இப்போ மொபைல் கொடுங்க. ஏய், மொபைல் எல்லாம் எல்லா மொபைல் வேலையில் இருக்குது. ஆடியோ மொபைல் இது. மைக் அங்கே இருக்குது. அப்படி பேசு. டேய், கண்ணாடி ஊந்துறா. அது அடுப்பா ஒரு கண்ணாடி. இதை டைட் பண்ணுறா. இதை டைட் இது பின்னாடி இங்கே இருக்கு. அதுமா ரைட்டு. ஏய், இது நல்லா இருக்குதேடா. நல்லா தான் இருக்கு. பாடம் போட்டு போகலாம். நானும் தான் சொல்ல நினச்சேன். போகிறப்போ வீடியோ அதே அப்போ நம்ம ஆண்ட்ராய்டு செட் வச்சுருக்கிறோம். இந்த செட் சூப்பரா இருக்குல்ல? இது வேற லெவல்ல இருக்குடா. ஃபோன் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த செட்டப் நம்ம அப்படியே கழட்டிக்கலாம். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த ஓட்டையில சொல்லணும்னா ஃபிக்ஸ் ஆகிடும் கரெக்டாக. இங்கே இதுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது. ஒரு நண்டு இது மாதிரி கிராப் மாதிரி இல்லை மச்சான். அப்படியே தான் மொபைல் உயாது, ஸ்ட்ராங்காக நிற்கும். இல்லை, ஆமாம், அது கண்ணாடி மேலே ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அப்பதான் முடியாது. இது மொத்தமா கழிச்சு விழுந்துரும். கதை முடிஞ்சிடும். ஆனா இது ஒரு யூஸ்ஃபுல்லான, செம யூஸ்ஃபுல். இது நான் ஒர்க் ஆகுமான்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட். எனக்கு அந்த ஷாக்ல இருக்கிறப்ப நான் அது கிளீனா செட் ஆயிடுமான்ட்டு ஒரு பக்கம் யோசனை இருந்துனே எனக்கு. புதுசா இருக்குல்ல, இந்த மாதிரி ஹோல்டர் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் மோஸ்ட்லி. எனக்கு அது புதுசா ரெக்கார்டே போட
போவே இல்லடா சும்மா பிராங்க் பண்ண சரி நம்மளே ஏமாத்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஆனா இது ஒரு குட் விஷயம் தான். என்னடா கார் அதிருது நான் கால் ஆட்டினா இப்படி ஆட்டுக்கிறேன். டான்சிங் கார. சரி ரைட்டு. சவுண்ட் கேட்கல. டொங்குன்னு தானே கேட்டுச்சு அந்த ஓட்டு மேல. ஆமா பறவையா இருட்டாயிடுச்சுல இப்ப நடக்குது. குரங்கு. சரி ரைட். சரி நீ போடு. அதே கலப்பி விட்டுரு. நம்ம ஒரு வீடியோ எடுத்துடலாம் கண்டென்ட். யாரோ பேசுறாங்கடா. அக்காரா என்ன பண்ணிக்கிறீங்க கேக்குறாங்க. இங்க இடத்துக்கார போ. ஒன்றும் இல்லை, சும்மா உட்காந்து இருக்கோங்க்கா. அப்படியா? சரி ஒரு வீடியோ ஒன்று யூடியூப் சேனலுக்கு. ஓகே இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். இங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது, ஆள் யாரும் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டு சொல்லி வெளியே இது பண்ணிட்டாங்க, அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் இப்போ. ஓகே கைஸ், அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அங்கே ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஏன் இந்த மாதிரி கேன்வாலாம் எடுத்து என் வீடியோ எடுத்து பெர்மிஷன் வாங்கினீங்களா இந்த மாதிரிலாம் கேட்டு காலெலாம் நிற்க வச்சு எல்லாம் நிற்க வச்சு பேசிட்டாங்க. அதனால் நாங்கள் எங்களால் கேமராலாம் எடுத்து வீடியோ எடுக்க முடியல. அது நார்மலாக ரோட் சைடில் இருக்கிற இடம் நினச்சி தான் போனோம். ஆனால் அது வந்துட்டு ப்ரைவேட்டாக அவங்க யூஸ் பண்ணுறதா, அது பெர்மிஷன்ஸ் கேட்டு தான் நீங்கள் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் வந்து எவ்வளோ ஃபன்னாக போச்சோ எண்டு அவ்வளோ மோசமாக ஆகிடுச்சிங்க. ஆனால் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்க இல்லையா, அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ராடக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு அதோட பை லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு அந்த சேனலில் போகும்போது தான் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கும்னு பார்த்தாக்கா நம்ம சேனலுக்கும் இந்த மாதிரி சம்பவம் தான் நடக்குது. ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கீழே இருக்க சாங்கிய சம்பவம் கரெக்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.